அமெரிக்காவில் 45%, இங்கிலாந்தில் 43% பண பரிவர்த்தனை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடைபெற்று கொண்டிருந்த போது இந்தியாவில் 2% தான் டிஜிட்டல் பரிவர்த்தனை நடந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 95% மக்கள் ஒரு நாட்டில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய நாடாக உலகத்திலேயே முதலிடத்தில் இன்றைக்கி இந்திய நாடு வந்திருக்கிறது என்பது ஒரு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அந்த அளவிற்கு இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வளர்ந்து வந்த பிறகு 95% இந்திய மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதில் அந்த பண பரிவர்த்தனையை நடத்துவதற்கான யூபிஐ செயலிகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது, ஃபோன்பே, கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் அதிக அளவில் அதை செய்து கொண்டிருக்கும் போது இந்த வரியை சுமத்துவது என்பது மிகப்பெரிய அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக சாதாரண மக்களுடைய தலையில் போட்டு சாதாரண மக்களிடமிருந்து வசூலித்து கார்ப்பரேட்டுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அன்றே திட்டமிட்டு இதை கொடுத்தாரா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் எழுப்புகிறது. இந்தியாவில் இந்த யூபிஐ பரிவர்த்தனையை செய்யக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபோன்பே. ஃபோன்பேவனுடைய வால்மார்ட்டுக்கு சொந்தமான நிறுவனம் அது. 50% பரிவர்த்தனைகளை ஃபோன்பே தான் பண்ணுறாங்க. அடுத்தது கூகுள் பே. கூகுள் பே 33% பரிவர்த்தனையை பண்ணுறாங்க. பேடிஎம் 7% பரிவர்த்தனையை பண்ணுறாங்க. சரி, நம்ம நாட்டில் இவ்வளோ பேங்க் இருக்குது, இவங்கெல்லாம் எந்த விதமான செயலியும் யூபிஐ செயலியே இல்லையா என்று நமக்கு கேட்கலாம். இருக்குது. எஸ்பிஐ இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, கனரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாருமே அவங்க ஒவ்வொரு செயலியை வைத்திருந்தாலும் கூட வெறும் 5% மக்கள் தான் அதை அனுதினமும் பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு கவலை அளிக்கக்கூடிய செயல். 2 நாட்களுக்கு முன்பாக 6/8/2026 அன்று மத்திய அமைச்சரவையில் மக்களவையில் ஒரு சட்டத்தினுடைய திருத்தம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த சட்ட திருத்தம் எந்த விதமான விவாதங்களுக்கும் இடம் கொடுக்கல. எந்த எதிர்க்கட்சியினுடைய கருத்துகளையும் கேட்காமல் ஒரு குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த சட்ட திருத்தம் என்பது நடைபெறுகிறது. அந்த சட்ட திருத்தம் என்பது வரி மற்றும் இதர சட்டங்கள் திருத்த மசோதா 2026 என்ற பெயரில் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இன்றைக்கி சாதாரண ஜனங்கள் அவங்களுடைய அந்நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகளுக்கு செயலிகள் மூலம், யூபிஐ மூலம், செல்ஃபோன் மூலம் அவர்கள் இன்றைக்கு செலுத்துகின்ற அந்த பணத்திற்கு வரி விதிக்கப்படும் என்று அந்த சட்ட திருத்தம் சொல்லுது. ஏற்கனவே இருந்த அந்த சட்டம் என்பது பணம் செலுத்துதல் மற்றும் தீர்ப்பு அமைப்புகள் சட்டம் 2007 என்பது இதற்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியது. ஆனால் அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம், அரசு தீர்மானித்தால் கட்டணத்துக்கு வரி வசூல் செய்யலாம் என்று இந்த திருத்தம் வழிவகுக்கிறது. அப்போ எனவே இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் நம்ம மீது வரி செலுத்துவதற்கு கூடுதல் வரி என்பது போடப்படும். இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி மாதிரி இதுவும் ஒரு வரியாக நம்ம தலையில் தானே விடியும் என்று இன்றைக்கு பொதுமக்கள் அச்சப்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுகிறது. இது இந்த மோடி தலைமையிலான அரசு 2016 கொண்டு வந்த பணமதிப்பு நீக்கம் என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் மக்களிடம் இருந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளை 15.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான ரொக்க பணத்தை வாங்கி வங்கியில் போட்டுக்கிட்டு மக்களை கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் வைத்து கொண்டு அப்போது கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இந்த டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய ஒரு சட்டம். அப்போது மோடி அவர்கள் உறுதியளித்தார். சட்டத்தின் மூலமாகவும் அதற்கு ஒரு உறுதி கொடுத்தார். டிஜிட்டல் மூலம் பேமெண்ட் என்பது, பரிவர்த்தனை என்பதை மக்கள் செய்து கொள்ளலாம், அதற்கு பாதுகாப்பான வழிமுறைகளை இந்த அரசாங்கம் வழங்கும் என்று மோடி கொடுத்த அந்த உறுதிமொழியின்படி தான் மக்கள் அன்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பணமதிப்பு நீக்கம் என்பது வெற்றி பெறாவிட்டாலும் கூட இன்றைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்பது இந்திய நாட்டில் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறது. ஏறக்குறைய அன்றைக்கு அமெரிக்காவில் 45%, இங்கிலாந்தில் 43% பண பரிவர்த்தனை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடைபெற்று கொண்டிருந்த போது
இந்தியாவில் 2% தான் டிஜிட்டல் பரிவர்த்தனை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 95% மக்கள் ஒரு நாட்டில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய நாடாக உலகத்திலேயே முதலிடத்தில் இன்றைக்கி இந்திய நாடு வந்திருக்கிறது என்பது ஒரு புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது இன்றைக்கி. இப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வளர்ந்து வந்த பிறகு 95% இந்திய மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும்போது அதில் அந்த பண பரிவர்த்தனையை நடத்துவதற்கான யூபிஐ செயலிகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கும்போது, ஃபோன்பே, கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் அதிக அளவில் அதை செய்து கொண்டிருக்கும்போது, இந்த வரியை சுமத்துவது என்பது மிகப்பெரிய அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக, சாதாரண மக்களுடைய தலையில் போட்டு சாதாரண மக்களிடமிருந்து வசூலித்து கார்ப்பரேட்டுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அன்றே திட்டமிட்டு இதை கொடுத்தாரா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் எழுப்புகிறது. அது சந்தேகம் மட்டுமல்ல, அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களை போன்ற வங்கி ஊழியர்களுடைய தீர்மானகரமான ஒரு முடிவு. காரணம் என்னவென்னு சொன்னால், இன்றைக்கி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஏறக்குறைய 2016 நவம்பர் மாதம் 100 கோடி ரூபாய் அளவுக்கு யூபிஐயில் பண பரிவர்த்தனைகள் நடைபெறுகிறது. 2016 100 கோடியாக இருந்த பண பரிவர்த்தனை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் 2026 30 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. நீங்கள் டோட்டல் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 2366 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு வருடத்தில் நமக்கு நடக்குது. ஒரு நாளைக்கு 79 கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்திய நாட்டில் நடைபெறுகிறது. அதனுடைய மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு வருடத்துக்கு ஏறக்குறைய 330 லட்சம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை என்பது இந்திய நாட்டில் நடைபெறுகிறது என்பது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் யூபிஐ வழியாக நடைபெறுவதனுடைய மிக மிக அதிகமான மிக மிக எதிர்பார்க்கவே முடியாத ஒரு பெரிய பண பரிவர்த்தனை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சரியாக சொல்லப்போனால் 2025-26 காலங்களில் 24,000 கோடி டிரான்சாக்ஷன் ஒரு வருடத்தில் 330 லட்சம் கோடி ரூபாய்க்கு நடைபெற்றிருக்கிறது என்பது புள்ளிவிவரங்கள் மூலம் இருக்குது. அப்போ இந்த 330 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 0.2%, 0.5% தான் நாங்கள் வரி போட போகிறோம் என்று இவர்கள் சொல்லுவது 330 லட்சம் கோடி ரூபாய்க்கு எவ்வளோ வரும் என்று நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக ஒரு கம்பெனிக்கு 0.2% வரி போட்டாலே கூட ஒரு வருடத்திற்கு 1,20,000 கோடி, ஒரு மாதத்துக்கு 10,000 கோடி ரூபாய் வருமானம் வருவதற்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகுக்குது. 0.5% வரின்னு போட்டால், 0.2% வரின்னு போட்டால் ஒரு மாதத்துக்கு 6,000 கோடி, ஒரு வருடத்துக்கு 72,000 கோடி ரூபாய் இந்த நிறுவனங்களுக்கு லாபமாக கிடைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இவ்வளவு அதிகமான ஒரு லாபத்தை இன்றைக்கி இந்த பண பரிவர்த்தனைக்கு மிக மிக முக்கியமான காரணமாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா அதனுடைய உண்மை நமக்கு தெரியும். இந்தியாவில் இந்த யூபிஐ பரிவர்த்தனையை செய்யக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபோன்பே. ஃபோன்பேவனுடைய வால்மார்ட்டுக்கு சொந்தமான நிறுவனம் அது. 50% பரிவர்த்தனைகளை ஃபோன்பே தான் பண்ணுறாங்க. அடுத்தது கூகுள் பே. கூகுள் பே 33% பரிவர்த்தனையை பண்ணுறாங்க. பேடிஎம் 7% பரிவர்த்தனையை பண்ணுறாங்க. சரி, நம்ம நாட்டில் இவ்வளோ பேங்க் இருக்குது, இவங்கெல்லாம் எந்த விதமான செயலியும் யூபிஐ செயலியே இல்லையா என்று நமக்கு கேட்கலாம். இருக்குது. எஸ்பிஐ இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, கனரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க், எல்லாருமே அவங்க ஒவ்வொரு செயலியை வைத்திருந்தாலும் கூட வெறும் 5% மக்கள் தான் அதை அனுதினமும் பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு கவலை அளிக்கக்கூடிய செயல். எனவே 330 லட்சம் கோடி ரூபாய் பரிவர்த்தனையில் ஏறக்குறைய 90% இந்த 2 பன்னாட்டு செயலிகள் கம்பெனிகள் இன்றைக்கி இந்த லாபத்தை அல்லது இந்த வரியினால் பயனடைவார்கள் என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அப்போது
இவ்வளவு பெரிய ஒரு லாபத்தை, இவ்வளவு பெரிய இத மோடி அவர்கள் திட்டமிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான தேவை எங்கிருந்து வருது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நண்பர்களே, ஏறக்குறைய 2017ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான அரசு ரத்தன் பி வட்டல் என்பவருடைய தலைமையில், அன்றைய பொருளாதார அமைச்சகத்தினுடைய ஒரு முதன்மை செயலாளராக பணிபுரிந்த ரத்தன் பி வட்டல் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு டிஜிட்டல் பரிவர்த்தனையை இந்தியா முழுவதும் பரவலாக்குவதற்கான பரிந்துரையை செய்ய சொல்லி மோடி தலைமையிலான அரசு அவருக்கு அனுமதி அளித்தது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு வட்டல் கமிட்டி செய்த பரிந்துரைகள் தான் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுகள் இவ்வளவு தூரம் நடப்பதற்கான அடிப்படையான ஒரு சட்டத்தை அன்றைக்கே நிறைவேற்றியது. பேமெண்ட் அண்டு செட்டில்மெண்ட் ஆக்ட் என்று அன்றைக்கி 2017 அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தை தான் இப்போ திருத்தியிருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்தத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு 3-4 விஷயங்களை அவர் பரிந்துரை செய்கிறார். அதனுடைய அடிப்படை கொள்கையை அவர் பரிந்துரை செய்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்பர் 1, ஆர்பிஐ கவர்னர் தலைமையில் இருக்கக்கூடிய பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு என்று ஒரு போர்டையே உருவாக்குறார் அவர். அதில் அரசு துறையைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடாது, அதனுடைய பிரதிநிதிகள் தனியார் துறையைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வலியுறுத்துகிறார். வங்கிகள் அவர்கள் மக்கள் போடுகிற சேமிப்புக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அதை வட்டி கொடுக்கணும், அவர்களுக்கு கடன் கொடுத்து வட்டி மூலம் அவருடைய லாபத்தை வருமானத்தை ஈட்ட வேண்டும். பேமெண்ட்ஸ் என்ற அந்த பண பரிவர்த்தனையை பொறுத்தவரை தனியாருக்கு முற்றிலும் அதை திறந்து விட்டுற வேணும் என்று ஒரு பரிந்துரையை அன்னைக்கே வட்டல் பண்ணுறார். அந்த அடிப்படையில் தான் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் என்பது அன்றைக்கு திருத்தம் செய்யப்பட்டு அன்றைக்கி தனியார் நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கான வழிவகுத்த பரிந்துரையை செய்தவர் முதலாக அந்த வட்டல் குழு தான் அதை பரிந்துரைக்குது. அதில் அவர் இன்னும் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய 11 பேர் கொண்ட அந்த குழுவில் இதனுடைய மக்களுடைய சேமிப்பின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த பரிவர்த்தனைகள் அத்தனையுமே தனியார் நிதி நிறுவனங்கள் மூலமாக நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய நேரம், அதனுடைய திறன் மக்களுக்கு போய் சேரும் என்று அவர் அந்த தனியார் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு பரிந்துரைகளை அதில் அவர் செய்கிறார். அதில் குறிப்பாக ஒரு கட்டுப்பாடற்ற தனியார் நுழைவிற்கு வழிவகுப்பதற்கான ஒரு சட்டமாக அந்த சட்டம் என்பது அணுகிறது. எனவே இந்திய அரசாங்கம் இந்த யூபிஐ உருவாக்குவதற்கு முன்பாக நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த யூபிஐ என்ற செயலியை அறிமுகப்படுத்துது. அப்படி அறிமுகப்படுத்தும் போது அது ஒரு கார்ப்பரேட் நலன்களை முன்னிறுத்தக்கூடிய முறையில் அதனுடைய நோக்கம் என்பது மக்கள் சேமிப்பிலிருந்து லாபத்தை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்ததாக அன்றைக்கே நாங்கள் வங்கி ஊழியர்கள் அதை நம்ம சுட்டி காட்டணும். எனவே இந்த பேமெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு ஏராளமான இதில் இருக்காங்க இன்றைக்கி. எனவே அந்த முறையில் இன்றைக்கு இந்த பண பரிவர்த்தனை என்பது பெரும்பாலான மக்கள் 95% மக்கள், இந்திய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக மாறி இருக்கிறது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஏற்கனவே பொதுத்துறை வங்கிகளில் கடன் கொடுத்தால் லாபம் வரும், வருமானம் வரும் என்ற அடிப்படையில் ஏராளமான கடன்கள் கொடுக்கப்பட்டு கடன் வளர்ச்சி விகிதம் என்பது 14.4% வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் மக்களுடைய சேமிப்பு என்பது மிக அளவு குறைந்து போய் 9.2% இன்றைக்கி இருக்குது. எனவே அதனுடைய ஒரு சிடி ரேஷியோ என்று சொல்வார்கள், கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ என்று சொல்லுவது 53% இருந்தது, இன்றைக்கு 83% மாறியிருக்கிறது. குறிப்பாக ஒரு வங்கி ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் 60% அதனுடைய சிடி ரேஷியோ என்பது இருக்கணும் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கு 83% என்பது மிக ஆபத்தான ஒரு நிலையை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. வங்கித்துறையில் இருக்கக்கூடிய மக்களுடைய சேமிப்பை வருமானத்திற்காக வங்கிகளே
மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்காகவும், இல்லை காப்பீட்டுத் துறையில் முதலீடு செய்வதற்காகவும், ஷேர் ஹோல்டிங் போன்ற அதிகமான வட்டியை பெறக்கூடிய சில திட்டங்களுக்காக மக்களுடைய சேமிப்பை இவர்களே தனியார் வங்கிகளுக்கு அனுப்பிவிட்டு, இன்றைக்கு சேமிப்பு என்பது மிக மிக குறைந்து வரக்கூடிய சோகமான கவலை அளிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி வங்கிகள் கடன் கொடுக்க நினைத்தாலும் கூட, இன்றைக்கு கடன் கொடுப்பதற்கான சேமிப்பு என்பது அவரிடம் இல்லாத நிலை இருக்கிறது. அதனால்தான் வங்கிகள் இணைப்பை இன்றைக்கு மத்திய அரசு அதிகம் வலியுறுத்தி வருகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட் என்பது வங்கிகளில் எத்தகைய இதை உருவாகியிருக்குன்னா, 2% இருந்த இன்றைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் என்பது வங்கிகளில் இன்றைக்கு அதிகமான அளவில் 1.3% பரிவர்த்தனை இருந்தது. 2005இல் இன்றைக்கு 2025, 26இல் 95% இன்றைக்கி மாறி இருக்கு. 75% பரிவர்த்தனைகள் இந்த யூபிஐ செயலிகள் மூலம் நடைபெறுகிறது என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதன் மூலம் வங்கிகள் இன்றைக்கி எந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இது யூபிஐ வெற்றி பெற்றதின் காரணமாக யுஎல்ஐ என்ற ஒரு செயலியை உருவாக்குவதற்காக இன்றைக்கு வங்கிகள் திட்டமிடுறாங்க. மத்திய அரசு திட்டமிட்டு, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்பதை யூனிஃபைட் லோன் இன்டர்ஃபேஸ், கடன் தரும் முகமையாக அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இதை ஆரம்பித்து விட்டால் அடுத்தது அதுக்கு ரெக்கவரி செய்வதற்காக யூனிஃபை ரெக்கவரி இன்டர்ஃபேஸ் என்று அதை வசூல் செய்வதற்கான ஒரு முகமையாகவும் உருவாக்குவதற்கு இன்றைக்கு மத்திய அரசு முயற்சி செய்கின்றது. அதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. எனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அதிகமாகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் என்பது அதிகரித்துள்ள இந்த நிலையில் இன்றைக்கு மக்களுடைய சேமிப்பிற்கு உத்தரவாதம் இருக்குமா என்ற கேள்வி பலமாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது. எனவே வட்டல் கமிட்டியினுடைய பரிந்துரை என்பதும் இன்றைக்கு வங்கிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தனியார் மய மத்திய அரசினுடைய கொள்கைகள் காரணமாகவும், இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யூபிஐ செயலிகளை பயன்படுத்துவதற்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகவும் மத்திய அரசினுடைய கொள்கைகள் இன்றைக்கு இந்திய மக்களுடைய சேமிப்பின் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி, அது தனியாருக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வழியாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் இந்த சட்டம் கார்ப்பரேட் நலன்களை காப்பாற்றுவதற்கான மீண்டும் ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களை போன்ற வங்கி ஊழியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதை முறியடிப்பதற்காக பொதுமக்கள் அதற்கு எதிராக நடைபெறக்கூடிய இயக்கங்களில் பங்கேற்க வேண்டும், ஒரு வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் பதிவு செய்கிறோம்.